அன்று தோட்டத்துல ஒரு முறைதான் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, மீண்டும் மீண்டும் பறிச்சு சாப்பிடல. உண்மை அதுதான். இப்ப வெளியே போகும்போது சில நேரத்துல உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது யோசிக்கிற மாதிரி கிறிஸ்துவின் அன்புக்கு எதிரான செயல் மாதிரி என்ன காரியங்கள் நீங்க பார்க்கறதுனாலயோ எந்த சூழ்நிலைகள் நீங்க வந்தாலும் அவைகள் எல்லாம் உங்களுக்கும் கிறிஸ்துவின் அன்புக்கும் ஒரு 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 எம்எம் கூட குறையாது. கவனிக்க வேண்டியவைகள் நிறைய இருக்கு, கண்டுக்க வேண்டியவைகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து அப்பாவை குறிச்சு இப்ப இவ்வளவு பெரிய உலகம் ஒரு பழம்ன்ற மாதிரி நீங்க ஒரு பழம்ன்ற மாதிரி கவனத்தை செலுத்துற மாதிரி தான் சில நேரத்துல யோசிக்க வைப்பான். அந்த ஒரு பழம்ன்ற அந்த தன்மை உள்ள அந்த செயல்பாடை நீங்க கவனிக்கவே அவசியம் இல்லை. தகப்பனுடைய பார்வை பாருங்க, இவ்வளவு பெரிய உலகன்ற பார்வை தான் இருக்கும். அப்போ எந்த சூழ்நிலையும் குறித்தும் கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்து அப்பாவோட இருப்போம். பெரிய தேவன் பெரிய தரிசனங்களை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அப்பாவோட நேரத்தை செலவிடும். நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்.